சாட் ஜிபிடினா என்ன? கேள்வி எல்லாம் கேட்கப்படாதுன்னா கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு சென்டென்ஸை பெட்டராக புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாலேஜும் கேதர் பண்ண முடியும். இதுதான் சாட் ஜிபிடியோட கோர் பிரின்சிபல். சாட் ஜிபிடி நம்ம வந்து ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ்னு சொல்கிறோம். அது ஏன் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னா, அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுன்னா ஒரு சென்டென்ஸை பெட்டராக புரிஞ்சுக்கும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா, இந்த நான் வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான அர்த்தத்தை மட்டும் வச்சு இந்த வாக்கியத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. இதுக்கு நம்ம ஒரு வார்த்தையும் இன்னொரு வார்த்தையோட எப்படி தொடர்பாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதே சென்டென்ஸில் இருக்கேங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டோம்னா, யார் அப்படிங்கிற கேள்வி கேட்கும்போது நானோட தொடர்பாகும். எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது வீடோட தொடர்பாகும். இப்படி ஒரு சென்டென்ஸாக எடுத்துக்கிட்டு ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு அந்த வார்த்தைகளுக்கு இடையில் இருக்கிற தொடர்பையும் ஒரு சென்டென்ஸுக்கும் இன்னொரு சென்டென்ஸுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பையும் பெட்டராக புரிஞ்சுக்கிறது தான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸோட வேலை. அது ஏன் ப்ரீ ட்ரெயின் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ்னு நம்ம சொல்கிறோன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் எல்லா புக்ஸையும் நம்ம அதுக்கு கொடுத்து நம்ம அதை ட்ரெயின் பண்ணியிருப்போம். அதனால் அது ப்ரீ ட்ரெயின் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ். இப்படி எல்லா நாவல்ஸையும் அதுக்கு கொடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணுறதுனால அதால் ஒரு நாவலை ஜென்ரேட் பண்ண முடியும். இப்படி நாவலை ஜென்ரேட் பண்ண முடியுங்கிற கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால அது ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.